அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிய புதன் வியாழன் செவ்வாய் புதன் வியாழன் வியாழம் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் நன்றிதரை கூறியபடியே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்குள் உற்சாகத்துடன் செல்லும் அதேவேளை இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டு எல்லோருக்குமே இன்று தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 24/4/2025 8445 பாருங்க, அழகான இலக்கங்கள். சரி, ஆகவே முதலில் சிந்தனை நேரம் தொகுப்போடு தமிழ் இருக்கா, அதனைத் தொடர்ந்து பொறிச்சொல். இன்றைய நாளுக்கான பொறிச்சொல் என்னவா இருக்கு? இந்திய பொறிச்சொல் அலை 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 அழைக்கிற அலை இல்லை, அலைக்கிற அலை 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 குலைக்கிறது அலை, குலைக்கிறது குலைக்கிற அலை. சரி, அலைகிறது. அப்போ அழைத்து வாருங்க எல்லாரையும் என்று கூறியபடியே அதனைத் தொடர்ந்து சரியாக 9 மணிக்கு இடம் வருகின்றது அறிவு களஞ்சியம் தோப்படு ஜியா நடத்தினவர்கள். தொடர்ந்து கவிதை நேரம் பகுதி 1 நகுலா சிவநாதன் அவர்கள். தொடர்ந்து நாங்கள் எல்லோருமாக இணைந்து பகுதி 2 இணைந்து கொள்ளலாம் என்றும் கூறியபடி மாலை நிகழ்ச்சிகள் வழமை போலவே ஆரம்பித்து விட்டது. நகுலின் யாருக்கு தெரியும் நிகழ்வோடு மற்ற மலர்கள் மற்றும் மாரத சிதறப்படியாக இடம்பெற காத்திருக்கின்றது. இப்பொழுது வாங்கோ சிந்தனை நேரத்தில் இணைந்து கொள்வோம். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் தமிழரக்கா. உற்சாக வணக்கம் பாணி. சமூக ஒருங்கி சபை ஏற்பட்ட ஆண்டு 2025 சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில் மும்மத சிந்தனை நேரம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிமையான காலை வணக்கம். எமது அன்பான சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன். நிலமாக உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகமாக இருக்கிறேன். நீங்கள்? நாங்கள் நிலத்தோடும் உற்சாகத்தோடும் இருக்கோம் சகோதரி. நன்றி சகோதரி. அப்படியே உங்கள் சகோதரி நன்றி சொல்லிக்கொண்டு அப்படியே உங்கள் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் பல வணக்கங்களையும் சோழங்களையும் விசாரித்தபடி அப்படியே மேற்கொண்டு நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற ஜேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு இதில் பாமோத்தின் அதிபர்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்றும் எல்லோருக்கும் ஜேசுராஜனுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு கண்டலிருந்து கல்வெட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவர் நட்சத்திர இலக்கண சவரி 498 என்று சொல்லிக்கொண்டு வளமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கால் இந்த சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-10 முடிய இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் இயேசு முதலாவது தம்முடைய சீசரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். வெளிப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத இரகசியமும் இல்லை. ஆதலால் நீங்கள் இருளிலே பேசினது எதுவோ அது வெளிச்சத்திலே கேட்கப்படும். நீங்கள் அறைகளில் காதில் சொன்னது எதுவோ அது வீடுகளின் மேல் கூறப்படும். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 காசுக்கு 5 அடக்கலான் குருவிகளை விட்டார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. உங்கள் தலையில் உள்ள மயிலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசுவசித்தவர்களாயிருக்கிறீர்கள். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறைக்க பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறைக்க பண்ணுவார். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார்.
மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசுவாசத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூசணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான விசுவாசத்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தூசணம் சொல்லுகிறவனுக்கோ மன்னிக்கப்படுவதில்லை. தொடர்ச்சி சோதரி இன்னாலை தொடர்பு சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் எம்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே தந்தையும் அவரே, தாலாட்டுவார் சீராட்டுவார். தாயும் அவரே தந்தையும் அவரே, தாலாட்டுவார் சீராட்டுவார். யாருமை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யாருமை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. ஆமென். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யாரம்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யாரம்மை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எமக்கு தந்தாரே. ஆமென். ரத்தத்தாலே கழுவி விட்டாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எமக்கு தந்தாரே. ரட்சிப்பின் சந்தோஷம் எமக்கு தந்தாரே. அன்பான இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை தந்த கிருபைக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் கொடான நன்றிகளை சொல்லிக்கொண்டு, அப்பனே ஒரு பிள்ளைகள் தங்களுடைய வாழ்நாட்களை அறிந்தும் அறியாமலும் தெரியாமல் தப்பிதங்கள் பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து உங்களது பரிசுத்தமுள்ள கல்வாரி எழுத்தத்தினால் நீங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக கழுவி ஆசிரியர் ஜபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்கள் எல்லோருடைய பாவங்களையும் கழுவி ஆசிரியமைக்கா இயேசுராஜனுக்கு மீண்டும் அணி சொல்லிக்கொண்டு, மற்றும் தகப்பனே அனைத்து குடும்பங்களுடைய தேவைகளை சந்திங்க ராஜா. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொண்டு அதற்கான நினைச்சோம் தகப்பனே. மற்றும் உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்லவிருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் உங்களோட பிரசன்னம் உங்களது பாதுகாப்பு கூடவே இருந்து பாதுகாப்பு ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ ஏற்படாவிடன் ராஜா. ஒவ்வொருவரையும் வேலி அடைச்சி நீங்கள் பாதுகாப்படுத்த ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே சிலவர்கள் நீங்கள் பார்த்து வருவமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக அடித்துக் கொண்டிருப்பதற்காகவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் அணி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களது பாதுகாப்பின் கரம் கூடவே இருந்து அவர்களை வழிநடத்தவனை ஜெபிக்கிறேன் ராஜா. நினைச்சோம் தகப்பனே. மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களினாலும் அவர்களை நாமல் நீங்கள் நிரப்பி ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி இயேசு நாமத்தில் வாத்திக்கொண்டு சவரி விடப்படுறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் பாலன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து டேட் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். ஆமே. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாக விளங்குகின்றது என்கின்றது திருப்பாடல் 8. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. அருளுடன் இராயப்பர் ஆண்டவரின் கல்லறையை விரைவாய் பார்க்க வந்தனர். அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. நம்ம இன்றைய நாளிலே ஒருங்கிணைத்து வழங்கும் சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கு காலை வணக்கம். ஆம், காலை வணக்கம். நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா என்று வினவிக்கொண்டு உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரும் 1834 பாஸ்கா காலம் 1ஆம் வாரம் என்று வியாழன் தினமுமாகும். இன்று திரு அவை புனித பிதேலிஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, எமக்காக மரித்து உயிர்த்த பாமரரை நாம் புகழ்ந்து பாடுவோம். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும், வானம் திறக்கணும் தெய்வம் பேசணும். நேச மகனென்று நித்தம் சொல்லணும், நேச மகளென்று நித்தம் சொல்லணும். மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வருமே. மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மன்னிக்கோ. வணக்கம் டேவிட் அவர்களே, சத்தம் பெறவில்லை. ஆமாம், நான் தான் நிப்பாட்டி இருந்தேன். சரி, நன்றி. தொண்டை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தண்ணி கொஞ்சம் குடிங்கோ. குடிச்சிட்டேன். அதுக்குத்தான் சிறிது நேரம் எடுத்தேன். நன்றி. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 35 48 வரை. அக்காலத்தில் சீடர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றை இயேசு அப்பத்தை பிட்டு கொடுத்த போது அவரை கண்டுகொண்டதையும் அங்கு இருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு அவர்கள் நடுவே தோன்றி, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் திடுக்கிட்டு அச்சம் கொண்டு ஏதோ ஆவியை காண்பதாக எண்ணினர். அப்போது அவர் அவர்களை நோக்கி, ஏன் இந்த கலக்கம் உங்கள் உள்ளத்தில்? இத்தகைய எண்ணங்கள் எழுவானேன்? என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், நானேதான், தொட்டு பாருங்கள். நீங்கள் என்னிடம் காணும் எலும்பும் தசையும் ஆவிக்கு கிடையாது என்றார். இப்படி சொன்ன பின்பு தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காட்டினார். அவர்களோ மகிழ்ச்சி மிகுதியால் இன்னும் நம்பாமல் வியந்து கொண்டிருக்கும் பொழுது, உண்பதற்கு இங்கு ஏதாவது உங்களிடம் உண்டா என்றார். பொரித்த மீன் துண்டு ஒன்று அவருக்கு கொடுத்தனர். அதை எடுத்து அவர்கள் முன் சாப்பிட்டார். அவர் அவர்களை பார்த்து, மோயிசன் சட்டத்திலும் இறை வாக்குகளிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியுள்ளதெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்த போதே சொன்னேன். இப்போது நடப்பது அதுதான் என்றார். மறைநூல் அவர்களுக்கு விளங்கும்படி அவர்களுடைய மனக்கண்ணை திறந்தார். பின்னர் அவர்களை நோக்கி, மறைநூலில் எழுதியுள்ளது இதுதான்: மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார், பாவ மன்னிப்படைய மனந்திரும்ப வேண்டுமென்று எருசலேமில் தொடங்கி புறவினத்தார் அனைவரும் அவர் பெயரால் அறிவிக்கப்படும். இவற்றுக்கெல்லாம் நீங்கள் சாட்சிகள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக எங்கு பார்த்தாலும் எதில் எடுத்தாலும் இன்றைய நாளிலே, இன்றைய காலங்களிலே சோசியல் மீடியாவிலே வரக்கூடியது மறைந்த எமது பாப்பரசர் பிரான்சுவாவை பற்றியதுதான்.
140 கோடி மக்களுக்கும், அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்களுக்கும் தலைவராக இருந்து அவற்றை வழிநடத்தி இந்த உலகத்திலே சமாதானத்தை பேணி அதற்காக தன்னையே அர்ப்பணித்து இன்று மறைந்து போனவர் தான் நமது பாப்பாண்டவர் பிரான்சிஸ். அது பிரான்சுவா என்று சொல்லி பிரெஞ்சிலே சொல்லுவார்கள். ஆகவே இன்றைய நாள் இந்த உலகம் எதற்காக எப்படியாக என்று சொல்லி இருக்கும்போது பல்வேறு நிகழ்ச்சிகளும் பல்வேறு கருத்து வேறுபாடுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அதாவது பாப்பாண்டவர் தெரிவிலே. ஆனால் இயேசுவே ஆரம்பித்து வைத்த இந்த திருச்சபையானது அதற்கு தலைவராக புனித சீமோன் பேதுருவை நியமித்து அதற்கு துணையாக அப்போஸ்தலர்களையும் நியமித்தவர் தான் இயேசு. அதற்கு ஒருபடி முன்னேற்றமாக புனித பவுலடிகளாரையும் தேர்ந்தெடுத்து தன்னுடைய நற்செய்தி பணிக்காக மிக மிக தேர்ந்தெடுக்கப்பட்டு புனித சீமோன் ராயப்பருக்கு உறுதுணையாக நிறுத்தப்பட்டவர் தான் இந்த புனித பவுல் அடிகளார். ஆகவே உயர்த்த இயேசுதாம் சீடர்களுக்கு சொன்னது அமைதி உரித்தாக்குக என்ற வாழ்த்து செய்திதான். கலங்கிய நெஞ்சங்களில் அவர் அளித்தது அமைதியின் தென்றல். சீடர்கள் வியப்புற்ற போதிலும் இயேசு தம் கைகளையும் கால்களையும் தொட்டு பார்க்க சொல்லுகிறார். அவர்கள் நம்பவில்லை. அவ்வளவு காலம் அவரோட இருந்தும் அவர் பணியாற்றி கொண்டிருந்து அவர் இந்த நற்செய்தியை எடுத்து சொல்லும் எவ்வளவு தடவை தன்னை பற்றி அவர் விவரித்து கூறியும் இந்த அப்போஸ்தலர்களுக்கு அந்த விசுவாச குறைவு இருந்ததுதான். உயிர்ப்பு என்பது மறு உடனிருப்பு. சீடர்களின் மனக்கண்களை திறந்து நம்பிக்கையின் ஒளியை ஏற்றினார். நடந்தவை அனைத்திற்கும் சாட்சிகள் அவர்களே அன்று சான்று வழங்கும் வாழ்வுக்கு அனுப்புகின்றார். நாம் பெற்ற நம்பிக்கை வாழ்வை பிறருக்கு அளிக்க கடமைப்பட்டுள்ளோம் என்பதை இந்த வேளையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். திருத்தூதர்கள் என்பவர்கள் இயேசுவோடு உண்டவர்கள், வாழ்ந்தவர்கள், நடபயின்றவர்கள். அவர் சென்ற இடமெல்லாம் உடன் சென்றவர்கள். அவர் தங்கிய இடங்களிலெல்லாம் உடன் தங்கியவர்கள். எனவே இயேசு என்ன சொன்னார், என்ன செய்தார் என்பதற்கெல்லாம் இவர்களே நேரடி சாட்சிகள். எனவேதான் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றை கேட்பதில் ஆர்வமாக இருந்தார்கள் என்று சொல்லி திருப்பயணிகள் நூல் 2ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இயேசு உண்மையிலேயே உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு இவர்களே நேரடி சாட்சிகள். அதை புனித சீமோன் ராயப்பர் அழுத்தம் திருத்தமாக நாங்களே சாட்சிகள் என்று சொல்லி சொல்லுகின்றார். ஆகவே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது வெறும் கற்பனை அல்ல, கட்டுக்கதையும் அல்ல, மாறாக உண்மையாக நடந்தேறிய நிகழ்வு என்பதை நற்செய்தி அறிக்கையிட்டு உறுதியாக சொல்லுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு எலும்பும் சதையும் இருக்கின்றன. அவர்களோடு அவர் அமர்ந்து உணவை உண்கின்றார். இவைகளை எல்லாம் நேரடியாக அனுபவித்ததால்தான் திருத்தூதர்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை முழுமையாக நம்பினார்கள், அதை அறிவித்தார்கள். அதை போல் நாமும் நம்புவோம். அவர் கற்பித்தவற்றை கடைபிடித்து நிறைவாழ்வடைய நற்செய்தி பணியை தொடரும். இந்நச்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசு வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடவரும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடவருகின்றேன். அன்பு தங்கையே திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, மீண்டுமாக நாளைய சிந்தனையோடு சிறப்பு குழந்தைகள் மாதத்தில், விழிப்புணர்வு மாதத்தில் நன்றி வணக்கம் தங்கிய. நாளைய தினம் மீண்டுமாக சந்திப்போம். நன்றி வணக்கம். உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். தியானதேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் பாலினி தவமலர் கல்விராஜன் அவர்களுக்கும் பாமூர்களுக்கும் பாலினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் மோகன் அவர்களுக்கும் அனைத்து பாமூர்களுக்கும் எனது எங்கனிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாள் அமைய நினைவில் வைத்துக்கொண்டு இன்று உயிர்ப்பு பெருநாளின் பாஸ்கா காலத்தின் 4ஆம் நாள் வியாழக்கிழமை. எனது ஆக்கம் 1995. கிறிஸ்த நற்சிந்தனை. உங்கள் எல்லோருக்கும் அமைதி உரித்தாக. இது இயேசுவின் வார்த்தை. இயேசு பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்தவர். தற்போதைய காலத்திலும் குடும்பத்தில் பிரச்சனை, நாடுகளில் பிரச்சனை, உறவில் பிரச்சனை, வறுமை, வேலையின்மை, பஞ்சம், வெள்ளப்பெருக்கு இவைகளுக்கு மத்தியில் மனிதன் அமைதியின்றி உணர்வு இழந்து தவிக்கும் நேரத்திலே இயேசுவின் உயிர்ப்பு அமைதியை தருவது என சொல்கின்றது. அமைதிக்குள் மகிழ்ச்சியும் தெளிவும் உறவும் வளமையும் உள்ளது. இதை சீடர்களுக்கு இயேசு கொடுக்கின்றார். அவர்கள் இயேசுவின் உயிர்ப்புக்கு பின்னால் மகிழ்ச்சியுடையவர்களாக தெரிந்து பார்வை உடையவர்களாக மாறினார்கள். இயேசுவின் உயிர்ப்பு அமைதி தருவது.
இயேசுவின் உயிர்ப்பு பிரிவினை தடுப்பது, இயேசுவின் உயிர்ப்பு ஒற்றுமையை உருவாக்குவது. ஆவியென்று இயேசுவை நினைத்த சீடர்கள் அவரின் உயிர்ப்பினால் தூய ஆவியை பெற்றவர்களாய் மாறுகின்றனர். அவரின் உயிர்ப்பு மறைநூல் சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் நிறைவேறியது என சொல்லப்படுகின்றது. நோயாளிகளில் அவரின் பெயரால் குணமடைந்தனர். நம் அனைவருக்கும் அமைதியும் வாழ்வும் கொடுப்பது இயேசுவின் உயிர்ப்பு தான். பிரிவினை தவிர்த்து அமைதி உருவாக்கும் மக்களை வாழச் செல்லும் வாழ்க்கை புத்தகமே இயேசுவின் உயிர்ப்பாக அமைந்திருந்தது. மரணித்தவர்களுக்கு உயிர்ப்பு உண்டு. பிரிவை வாழும் உறவுகளுக்கும் அமைதி கிடைக்கும். இயேசுவின் உயிர்ப்பு மிகவும் சிறப்பானது. உயிர்த்தார் கிறிஸ்து உயிர்த்தார், இந்த உலகையே உயிர்த்து விட்டார். வென்றார் கிறிஸ்து வென்றார், இந்த அலகையை வென்று விட்டார். ஆர்ப்பரிப்போமே ஆனந்திப்போமே, அல்லேலூயா பாடுவோம். ஆர்ப்பரிப்போமே ஆனந்திப்போமே, அல்லேலூயா பாடுவோமே. மரணத்தை கண்டும் பயமில்லை, மாபெரும் இயேசு உயிர்த்து விட்டார். பேயின் தலையை மீதித்து விட்டார். அல்லேலூயா அல்லேலூயா, பிணக்குகள் அனைத்தும் போக்கி விட்டார். உயிர்த்தார் கிறிஸ்து உயிர்த்தார், இந்த உலகையை உயிர்த்து விட்டார். வென்றார் கிறிஸ்து வென்றார், இந்த அலகையை வென்று விட்டார். ஆர்ப்பரிப்போமே ஆனந்திப்போமே, அல்லேலூயா பாடுவோமே, அல்லேலூயா பாடுவோமே. நன்றி, வணக்கம். கோமல கல்விராஜன் அவர்களே. நன்றி ஜானந்தேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் அன்பான நச்சிந்தனையில் இணைந்திருக்கின்ற அன்பான உறவுகளுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை குறிக்கொண்டு, ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது என்கின்றது இன்றைய திருப்பாடல். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் உயிர்ப்பு பலருக்கும் பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பலவித உணர்வுகளுக்கு மத்தியில் அத்தனை திருத்தூதர்களும் பரிதவித்துக் கொண்டு இருந்தனர். இன்றைய நற்செய்தி பகுதியில் அவர்களின் பல்வேறு உணர்வுகளும் வெளிப்படுத்தப்படுகின்றன. திகில், அச்சம், கலக்கம், ஐயம், அமைதி, மகிழ்ச்சி ஆகிய உணர்வை வெளிப்படுத்தும் சொற்றொடர்களும், பாருங்கள், உண்ணுங்கள், தொடுங்கள் என்னும் சொற்றொடர்களும் வெளிப்படுத்தப்படும் உணர்வு செயல்களும் இயேசுவின் உயிர்ப்புக்கு வழங்கும் உண்மை வடிவின் உணர்வுபூர்வமான சான்றுகள். இயேசுவின் உயிர்ப்பு அவரது உயிர்ப்பு பற்றிய எல்லா சந்தேகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கின்றது. அவரது உயிர்ப்பு என்பது ஆவி உலக வாழ்வு அல்ல, இவ்வுலகில் வாழும் முழு மனித வாழ்வு, உடலும் ஆவியும் உள்ள வாழ்வு. ஆகவேதான் தொட்டு பாருங்கள் என்றார். அவர்களோடு உண்டார். மனிதனின் எல்லா உணர்வு பூர்வ சந்தேகங்களுக்கும் தீர்வை வழங்குகின்றார் இயேசு. தங்களின் உயிரை பெரிதாக மதித்துக் கொண்டிருந்த சீடர்களுக்கு மற்றவர்களின் ஆன்மாவை மீட்கும் பொறுப்பின் முக்கியத்துவம் இன்று உணர்த்தப்படுகின்றது. இயேசுவுக்காக எதையும் இழக்கக்கூடிய மாற்றத்தை இந்த உயிர்ப்பு அனுபவம் அவர்களுக்கு கொடுத்தது. இயேசுவின் உயிர்ப்பு அனுபவம், அதை நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு தேவை ஆழமான விசுவாசம். இன்று உலகெங்கும் இந்த விசுவாசம் தலை தோங்கியதற்கு இந்த ஆழமான விசுவாசமே காரணம். இந்த ஆழமான விசுவாசம் எம்மிலும் தலை தோங்க இறையருளை நாங்கள் நாளும் நாடி நிற்போம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாமும் செல்லுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம்.
அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் இணைந்திட, அவர் வழியினில் இணைந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம், அன்பினால் உலகையாளுவார், ஆவியால் நம்மை நிரப்புவார், அமைதியை என்றும் அருளுவார், ஆனந்தம் நெஞ்சில் பொழியுவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார், விடியலின் கீதமாக முழங்குவார், விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார். வாருங்களோர் உடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம், அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம், அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் வழியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், ஆவலாய் நாம் செல்லுவோம். இன்றைய நாளிலே மறைந்த புனித பாப்பரசர் அவர்களுக்காகவும் நாங்கள் இறைவனை வேண்டுவோம். அவர் என்றுமே இறைவனின் பாதத்தில் அச்சனைமிரராக இருக்க வேண்டும், நித்திய ஒளியில் அவர் இளைப்பாற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அந்த பேராயர்கள், கருதினாளிகள், குருக்கள் அனைவருக்காகவும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்வோம். எல்லோரும் இயேசுவின் வழியில் நடந்து அவருக்கு சாட்சியாக வாழ்ந்திட இந்த நாளில் நாங்கள் அவர்களுக்காக சிறப்பாக வேண்டிக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டரை சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாளில் இங்கே நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. நன்றி நேவிஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சிந்தனை தந்த அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி உங்களிடம். உங்கள் பக்கம் பொது சிந்தனை புட்டு புட்டு குத்துறது என்ன மாதிரி கொத்துறது? அது புத்தி அதான் அந்தந்த ஆசை வரைக்கும் அதை நிறைவேற்றி விட வேணும். ஏன்னா அடுத்த நிமிஷம் சொல்லிடாத காலம். ஆகவே இதை செய்கிறேன். நன்றி, வணக்கம். அப்ப உங்களுக்கு கனடாக்கு போக இன்றைக்கு ஆசையல்லோ? என்ன செய்கிறது? உண்மையா ஆசைதான். அதை நிறைவேற்றுறதுக்கு அதுக்கு வர இல்லையா, அதுக்கு காலம் இருக்கு போல. என்ன செய்வது? சரி, அப்ப வேற என்ன ஆசை இன்றைக்கு செய்யணும்ட்டு? இன்றைக்கு ஒரு ஆசை இல்ல, புட்டு சாப்பிடணுமே. அது புட்டு கொட்டு சாப்பிடணுமே. இந்த ஆசை இரவு யோசிச்ச பொழுது வந்ததா இல்ல காலையில எழும்பிய பொழுது வந்ததா? இரவு யோசிச்சிட்டீங்க, நாளைக்கு புட்டு காலையில கொத்தி ஆகுவேன் ஆக வேண்டும். என்ன மாவுல? கோதுமை மாவும் அரிசி மாவும். ஓகே. நீங்க என்ன மாட்டு யோசிச்சு? அப்படித்தான் சமைக்கிறோம். இல்ல ரெண்டு இல்ல, சிலர் தனி கோதுமாலான்னு செய்யறதா தான் கேட்டேன். சரி, நானும் அது செய்யறேன். இன்றைக்கு அரிசி மாவும் சேர்த்தேன், தனி கோதுமை மாவும் செய்யறேன். அப்ப இரவு யோசிச்சுங்க, நாளைக்கு ஒரு கொத்து கொத்து தான் ஆகுறதுன்னா மாவெடுத்து அதை குள்ளச்சு அதை கொத்தி இவ்வளவு மற்ற கறியெல்லாம் போட்டு பிரட்டி முட்டையும் போட்டு வாணி அதை கண்டுல ஏலக்கூடியது நினைச்சா உடனே செய்வேன். இல்ல அது உண்மைதான். செய்யறாரு வாணி, செய்யக்கூடியதை நினைச்சா செய்யலாம். இப்ப கனடாக்கு போறதோ
அங்கே போகிறது இங்கே போகிறது அது கூட இல்லை தானே இப்பொழுது அதான், இப்போதைக்கு அது நிச்சயமா. விசா வந்து பாஸ்போர்ட் வந்தால் தான் செய்யலாம் தவிர அதான் சாப்பாடு அதான். ஆனால் உண்மையா பாஸ்போர்ட் வந்தால் முதல் கனடா, 2வது லண்டன். வேற ஒரு நாடும் உண்மையா என்னத்துக்கு இடப்பாக்க இல்ல, ஆக்களோட அரட்டை அடிக்க. அதான் எனக்கு தொழில். அதான் எனக்கும் விருப்பம். ம். இடங்கள் பார்க்குறதுன்றதை விட போயிருந்துட்டு எல்லாரையும் பார்த்து கழிச்சிருந்து தான். அப்ப லண்டனுக்கு காலை வணக்கம் தங்கையே. வணக்கம். கால வணக்கம். வாணி அவர்களே, மன்னிப்போடு. அதாவது லண்டனுக்கு போறேன்னு சொல்லிச்சுன்னா வாணியோட தங்கலாம், 2 பேரும் ஒரே குணமா இருக்கிறதால. ஆமா ஆமா. மற்ற வேற என்ன என்னோட பணிச்சாக்கள் எல்லாரும் இருக்கிறோம். ஆனா வாணிட்ட முதல் போயிட்டு தான் எல்லார்ட்டையும் விசிட் பண்ணிட்டு அவங்களோட இருந்து கதைக்கிறது அது ஒரு தனி சுகம் தான். அதான் அதான். இடம் பார்க்கணும் போனா அப்படியே ஓடிடும் காலம், அப்படி ஓடி கடைசியா பட்டியா கடைச்சடியா இருக்கும். ஓம்பானு அதான் விசாரம் அடிக்கும். உண்மையா நிக்கிற நாள் மட்டும் சந்தோஷமா இருக்கும். பட்டி அடைக்க என்ன போட்டோட அது ஒரு சந்தோஷம் நிச்சயமாக வாணி. அதுதான் அங்க சின்ன வீட்டை போய் இவர்கள் வெளியில போட்டார்கள். நான் ஒரு இடமும் என்ன சின்ன இந்த அம்மாவோட இருக்க விடுவோம். உண்மை அந்த அளவுனாலும் மிக மிக மகிழ்வு. அதை நினைச்சு பார்த்தேன். அப்படித்தான் நான் நிற்கிறது. லண்டன், கனடா, வேற நான் ஒன்றும் மேல விருப்பம் இல்லை. நீங்கள் சொன்னதும் பொந்துக்குள்ள இருந்து ஓடி வந்து இருக்கிறார் பாருங்க செல்வி அக்காவை. பின்னால் இருந்த பொந்துக்குள்ள மற்றத்தை குள்ளச்சி துள்ளச்சி குகையா மற்றது வாணி எங்கட தர்ஜினி. உண்மையா இதை சொல்லணும். தர்ஜினி கோதமை மாப்பிட்டு அரிசி மாப்பிட்டு அந்த வெள்ளிக்கிழமை தானே வித்தியாசமா தந்து எனக்கு ஒரு அன்பளிப்பும் அன்பாக தந்திருந்தார். நிறைந்த வரவேற்பு. உண்மையா சண்முகநாதன் அவர்களும் தர்ஜினியும் தான் நின்றார். பிள்ளைகள் ஒரு ஆள் சிலோன், ஒரு ஆள் வெளியில போயிட்டார். இவர்கள் இருவரோட நின்ற அந்த பொழுதும் இரவோடு இரவு நிச்சயமா. அதான் இந்த முறை விசிட் எனக்கு ஒரு மகிழ்வாக இருந்தது. எல்லாரிடமும் போல நல்லது, சந்தோஷம். சரி, ஓகே வாணி. சில காலையில 2-3 விடயங்களை பற்றி உங்களுடன் பேசலாம் அப்படி என்று சொல்லி இருக்கிறேன். ஆகவே முதலாவது இது, நேற்றைய தினம் எங்களுடைய தம்பி, அதாவது பைலன் என்று சொல்லுவோம், யோகரட்னம் அவர்களை சந்தித்தேன். நேற்றைய இழப்பு வீட்டிலே வந்திருந்தார். அவர் ஒரு சிறப்பு சொற்பொழிவு மாற்றி இருந்தார். அங்கே நின்றிருந்தார். அவரை நான் இங்க வலை போட்டு தேடி கொண்டிருந்தேன் டைமுக்கு. நேற்றைய தினம் இங்க வந்திருந்தார். அவரும் அறிவித்தல் தரவும் இல்லை எங்களுக்கு. அவர் நிகழ்ச்சிக்கு நான் எவ்வளோ 1/2 மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணி போட்டு தான் இவர் நடமுன்னு கேட்டால் இல்லை இங்கே தகவல் எனக்கும் தரையில்லைன்னு சொல்லியிருந்தார். சரி போட்டு வந்திருக்கலாம், ஆனால் தகவல் தந்துட்டு சென்றிருக்கலாம். நான் இங்கே இந்த டைம் போட்டிருந்தேன், நான் பார்த்துக்கொண்டு. அப்போது அவர் சின்ன பிள்ளையாக படித்து கொண்டிருக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் படித்து கொண்டிருந்தேன். அவர் அப்போ 4ஆம் வகுப்பு படித்திருப்பார் அப்படி என்று நினைக்கின்றேன். எனக்கு ஒரு 2-3 வகுப்புக்கு பின்பு தான் அவர் படித்துக் கொண்டிருந்தார் லவால சென்ட் ஆண்ட்ரூஸ் காலேஜில். அப்போது மௌனமான ஒரு அமைதியான பையன்தான். சரி, ஆகவே நேற்று அவர் வந்து கன விடயங்களை பற்றி, அந்த அம்மா இறந்ததை பற்றி கன விடயங்களை பற்றி சொல்லியிருந்தார். அதாவது அந்த தமிழ் சங்கத்திலே லண்டனிலே நடக்கக்கூடிய மகளங்க இருக்கிறதுனாலே அவர்கள் அங்கே பகிர்ந்து கொள்றதும், ஆகவே அவர்கள் அந்த அந்த அவருடைய அந்த இறந்தவருடைய பேர பிள்ளைகள் அங்கே உங்களோடையும் சில நேரம் அந்த உங்களுடைய நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு இருக்கலாம் என்பது எனக்கு ஒரு ஐயப்பாடு. காரணம் சந்தேகம் இருக்கின்றது. காரணம் நீங்க சொன்ன அந்த அவரா இல்ல தானே? இல்ல அவர் இல்ல, இது வேற. அது வந்து யோரணத்தின் மச்சான், சொந்த மச்சான். இப்ப இறந்ததா? இப்ப இறந்தது இல்ல, இப்ப போன வாரம் இறந்தது. யோரணத்தின் சொந்த மச்சான், அவருடைய ஊரில். அவர் என்னுடைய கிளாஸ்மேட். நீங்க நேற்று போனது அவவும் இளவாலையை சேர்ந்த ஒரு இதுதான். அவருடைய தம்பி என்னோட படித்திருந்தார். அப்ப அந்த இளவு வீட்டுக்கு தெரியும், இங்கே பரிசிலேயே பழகி இருந்தோம். அப்ப போயிருந்தேன் இழப்பு வீட்டுக்கு. நேற்றைய தினம் காலையில போயிருந்து என்ற போது 2 மணித்தியாலம் சொற்பொழிவு, பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அப்படி என்று சொல்லி கொண்டு வந்தார்கள். அதிலே இவரும் ஒரு ஆள், இன்னொரு சொலிசிட்டர் ஒரு ஆள், அவரும் லண்டன்ல இருந்து வந்திருந்தார். மற்றது தம்பி ஜோகரண்ணம். அப்ப எனக்கு இவருடைய பெயர் தெரியாது. நாங்கள் பைலன் என்று தான் சொல்லுவோம். இந்த பைலனுடைய மைத்துணி நவாஜகா வந்து எங்களுடைய பிரேமாவோட இளவால போலி ஃபேமிலி கான்வென்ட்ல படிச்சது. அதுல 2 பேரும் பழக்கம் இது. மற்றது அதே நேரத்துல பைலனுக்கு அவர்கிட்ட பேர் எனக்கு வடிவா தெரியாது. அவரை ஜோகரட்னம் என்று இந்த மரண அறிவித்தல் மைத்துனருடைய அறிவித்தல்ல இருந்தது. மற்றது எங்களுக்கு பைலன்னு தான் தெரியும்.
சரி அப்படி என்று சொல்லி தண்டு போட்டு அப்போ அங்கே சர்ச்சில் வந்து சொன்னார்கள் ஜோகன் பேச போறார் அப்படி என்று அஞ்சலி செலுத்த போகிறார் அப்படி என்று சொல்லி இது என்று சரி எனக்கு ஒரு சந்தேகம் இவர் பயிலனாத்தான் இருக்குமோ அப்படி என்று சொல்லி வந்து எல்லாம் பூசை எல்லாம் முடிந்து அஞ்சலி எல்லாம் செலுத்திய பிறகு நேரில் சென்று எல்லாம் சொல்லிவிட்டு தான் கடைசியாகத்தான் சொன்னேன், நான் தான் பாமுகம் தொலைக்காட்சியில வந்து நச்சிந்தனை அறிவிக்கிறதுல டேவிட் ஆண்டனி என்று சொல்லி நான் தான் அறிவிக்கின்றேன் அப்படி என்று சொல்லி, ஓ அப்படியா இதெல்லாம் அப்படி இப்படி சுத்தி எல்லாம் ஒரே இதா வந்து விட்டதே அப்படி என்று சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டார். ஒன்று நேர பார்த்தது ஒரு 2 சந்தேகம். இரண்டாவது விடயம், இப்ப புட்டு பற்றி கதைத்திருந்தீர்கள். இந்த புட்டு வந்து இந்த கோதுமை புட்டு வந்து யாழ்ப்பாணத்துல வடமராட்சியில தான் கூடுதலாக அமெரிக்க அந்த கோதுமை அதுல தனிப்பட்ட முறையில தனியே சமைப்பார்கள். அதான் அவர்களுக்கு ஒரு பெரிய விருப்பம் அந்த பக்கத்துல உள்ள வடமராட்சியில உள்ள பக்கங்கள்ல. ஆனால் இங்கால மற்ற பக்கம் வலிமேற்கு வலிகிழக்கு அப்படியான இடங்கள்ல வந்து அமெரிக்கன் மாவோட சேர்த்து அரிசி மாவையும் சேர்த்து தான் கலந்து புட்டு வைப்பார்கள். எங்கட வீட்டில அம்மா வந்து அரிசி மாவோட சேர்த்து தான் கோதுமை மாவையும் சேர்த்து 2ஆக கலந்தான் புட்டு வைப்பார்கள். அதொன்று. அதுலேயும் இப்ப பால் புட்டு அவிப்பதற்கு சொல்லி சொன்னால் அதை தனி அரிசி மாவில தான் அவிப்பார்கள். அதுவும் உரல்ல இடிச்சு வறுத்து அதை உடனடியாகவே தேங்காய் பாலை விட்டுத்தான் அந்த களி செய்வார்கள், இல்லாட்டி புட்டு அவிப்பார்கள். அது ஒரு பக்கம். பால் புட்டு அவிப்பார்கள் சொன்னா உடனடியாக இடிச்சு மாவெடுத்து வறுத்து பால் புட்டு அவிப்பார்கள். சரி, மூன்றாவது விடயம் அன்று நீங்கள் கேட்ட விடயம் நேற்று முன்தினம் நான் மறந்து விட்டேன். அதற்குரிய விடையை உடனே தேடி விட்டேன், நான் மறந்து விட்டேன். காலத்திலே 4 காலம் உண்டு. அதாவது ஐரோப்பிய மண்ணிலே ஸ்பிரிங், சம்மர், ஓட்டம், விண்டர் என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். அதிலே ஒன்றுதான் இந்த ஸ்பிரிங். நீங்கள் கேட்டீர்கள் இந்த முட்டை எண்ணத்திற்காக வைக்கப்படுகின்றது ஈஸ்டர் நாளிலே. அதற்குரிய பதிலே சகோதரிகள் சொன்னார்கள். முயல் எதற்காக என்று தெரியவில்லை. சரி, அதை பற்றி சற்று விசாரிப்போம் அப்படி என்று சொல்லி அதை நான் விசாரித்ததில் இந்த முட்டையில இருந்து எப்படி கோழி குஞ்சு வெளியில வருகிறதோ அதே போல இயேசு அந்த உயிர்த்தெழுந்தார். சாவில் இருந்து அந்த கல்லறையில இருந்து உயிர்த்து வெளியே வந்தார். ஒன்று. இரண்டாவதாக இந்த முயல் என்னத்துக்காக என்று சொல்லி சொன்னால், எல்லா முயலும் வளர்ப்பு முயல் வந்து ஒரு நாளும் குழிக்குள்ள இருக்கிறது இல்லை. குழி முயல் என்று சொல்லி ஒரு சின்ன முயல் ஒன்று இருக்கின்றது. இது வந்து இந்த விண்டர் சீசன்ல குழிக்குள்ளதான் இருக்கு, பொந்துக்குள்ளி ஓயிடும், வெளியில வர. அப்ப இந்த பெரிஃபெரிக்குள்ள நாங்கள் போகும்போது இந்த இந்த இலைத்துளிர் காலம் வரும்போது இந்த முயல்கள் எல்லாம் வெளியில வந்து இந்த ஸ்பிரிங் நேரத்துல வெளியில வந்துடும். வெளியில வந்து ஓடி தெரியும். அப்ப இந்த பிள்ளைகளுக்கு காட்டுறேன் காரில் போய். அப்ப அது ஏன் என்ன காரணத்துக்கு சொல்லி சொன்னால், குழிமுயல் எப்படி அந்த விண்டர் சீசனுக்கு போய் அந்த குழிக்குள்ள பதுங்கி இருந்து, அதுவும் அது குறிக்கப்பட்ட காலம் என்று சொன்னால் மார்ச் மாத கடைசிலையும் ஏப்ரல் மாசத்துல, அதே போல அந்த மார்ச் மாசத்திலையும் ஏப்ரல் மாதத்திலையும் தான் தொடக்கத்திலையும் தான் இந்த ஸ்பிரிங் ஆரம்பமாகின்றது. அதே போல கிறிஸ்தவம் உயிர்த்தெழுதலும் அதே கால பகுதிதான். அதே நேரத்தில் இந்த குழிமுயல் அந்த உள்ளுக்குள்ள இருந்து அந்த அந்த விண்டர் சீசன் முடிந்த உடனே அந்த வெளியில வருவதும் அந்த ஸ்பிரிங் சீசன்ல தான். அப்ப ஆகவே வந்து அந்த குழிமுயலையும் இந்த முட்டையையும் இந்த பிரெஞ்சுக்காரர்கள் அதை ஒன்றாக சேர்த்து இந்த மூன்றையும் சேர்த்து கிறிஸ்தவனுடைய உயிர்ப்பு, கோழி முட்டையில் இருந்து வெளிவருதல், குழிமுயல் வெளிவந்த என்று சொன்னால் அந்த காலப்பகுதி, அதாவது இளந்தளிரான புல்லு வந்து அப்படியே துளிர் விட்டு போயிருக்கும். அதை உண்பதற்கு அந்த முயலுக்கு சரியான அலாதி பிரியம். ஆகவே அந்த புல்லை உண்டு கொண்டு இருக்கும் அந்த முயல் ஒவ்வொரு இடத்திலே தட்டி 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 வந்து கொண்டிருக்கும். ஆகவே இந்த முயலுக்குரிய விளக்கம் இந்த ஈஸ்டர் காலத்திலே, அதாவது முயலுக்கும் முட்டைக்கும் உள்ள இது அதான். அதாவது கிறிஸ்து எப்படி அந்த கல்லறையில இருந்து உயிர்த்தெழுந்தாரு, அதே போல இந்த குழிமுயலும் அந்த குழிக்குள் இருந்து அது ஏப்ரல் மாசம் அந்த சீசன்ல வெளியில வரும் என்பதை குறித்து தான் அந்த முட்டையை இந்த முயலை வந்து அடையாளப்படுத்தி இருந்தார்கள். சூப்பர். சரியா இருக்குது. இப்ப எங்களுக்கு மட்டும் இல்ல, இப்ப தெரியாமலேயே இதுல பல பேர் இருந்தார்கள் இல்லையா, முயலுக்கான காரணம் தெரியாம அவர்கள் கூட அறியக்கூடிய இருந்தது. தேடுதலுக்கு மிக்க மிக்க நன்றி அண்ணா. இல்ல, நான் உடனடியாகவே ஒரு பிரெஞ்சு பிள்ளைய கேட்டு என்னத்துக்காக நீங்கள் அதை செய்கிறீர்கள் அப்படி என்று சொல்லி கேட்டதுக்கு அவ அந்த விளக்கத்தை சொல்லி இருந்தார். இதுதான் காரணம் அப்படின்னு. அப்ப இந்த மூண்டையும் கொம்பைய பண்ணி வடிவாக அழுத்தம் திருத்தமாக ஒரு 15 நிமிஷம் விளங்கப்படுத்தினான். சரி, உங்க மத்தோட சிறப்பு. சூப்பர் அண்ணா. எடுத்து தந்தவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி. வணக்கம். செல்வி தேதன் அவர்கள் வாங்க. வணக்கம். ஆயிரத்தில் அந்த முயலை பற்றி முக்கியமாக எடுக்கிறையில முட்டையை தான் முட்டையடி பெருநாள் முட்டையை தலையில் அடித்துக் கொள்வார்.
என்ன ஆயிரத்தில் அது நடக்கும் முட்டையடி பெருநாள். முயலை கண்டுபிடிக்கல தானே அதுக்கா முட்டை. வணக்கம் வணக்கம் மணி. வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். இப்ப டேவிட் என்ன அந்த முட்டை கதை சொன்னார் தானே, ஆனா எனக்கு கடந்த வருடம் போல அஹ், என்னோட வேலை செய்யற ஒருவர் இந்த ஈஸ்டர் இதுக்கு முதல் இது எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். அப்பொழுது அந்த முட்டை இதோட கோழியும் உண்டு, அப்படியே அந்த சுருவம் மாதிரி இதுக்குத்தானே இந்த விக்கிற அதுவும் ஒரு அந்த மரம் மாதிரி அதுக்குள்ள வச்சு அப்படியே எனக்கு கொண்டு வந்து தந்த ஒரு கூடையில வந்து கூடையெல்லாம் கோழியும் முட்டையும் கோழியும் இருக்கு. அப்படி கொண்டு கோழியும் வைக்கிறதா முட்டை எழுதுன்றது. கோழியில இருந்தா முட்டை வாரது அதுல இருந்தா அவர் தான் இருக்கிறார். அதுக்காக கோழி அம்மா வைக்கணும். அம்மா வைத்தது. சரி சரி. இப்ப மாறியும் கேட்கலாம், கோழி இருந்து முட்டை வந்தா முட்டையில இருந்து கோழி வந்து கோழி வந்ததா? இல்ல எனக்கும் என்ன அது தெரியும், நான் ஹிந்து தெரியும். ஆனா என்ன பார்க்க வரும் பொழுது சாக்லேட் தானே, அதுக்கு இதுக்கு ஞாபகம் தானே சாக்லேட் இல்ல, மற்றது சுருவம் மாதிரி. அதை நான் இப்பவும் அப்படியே கிளாஸுக்குள்ள வச்சிருக்கேன். அதை வச்சு ஓகே ஓகே அது வச்சிருக்கிறேன் இப்ப ஞாபகமா. அது அதைத்தான் எனக்கு இப்ப டேவிட் அண்ணா சொல்லும் பொழுது போய் பார்த்தேன் நான் கிளாஸுக்குள்ள. நான் அப்படியே அந்த தந்தவடி வாசுக்குள்ளதான் தந்தவன். மரம் வந்து இப்ப இந்த வருஷம் படதாப்பட்டு போயிட்டுது. அது பாசு அந்த இது வந்து அப்படியே இன்னும் இருக்கிறது. அது பலதாதானே அது இருக்குமா. சின்னம். ஆமா. நன்றி சாந்தினி அவர்கள் வணக்கம். பத்மினி அவர்கள் வணக்கம். அப்படியே காத்திருங்க கொஞ்சம். சாந்தினி அவர்கள் சொல்லுங்க. அவர் கடையில் வணக்கம் மணியக்கா, நானும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மணியக்கா. நான் வேலையில் நிற்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மணியக்கா. நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் வாணிமோகன். அனைவருக்கும் வணக்கம். என்னென்றால் நீங்க அனைவரும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்து கொண்டு இன்று மாறி நடக்குது அல்லவா ஜெயானடேசன் அவர்களின் நிகழ்ச்சி. அது 10:30க்குள்ள நடந்தால் நான் நிப்பேன், நல்லாட்டி நான் போடுவேன் சென்டருக்கு 9 மணிக்கு. சரி, அப்ப நல்லது. கவிதை. ஓகே, நன்றி நன்றி நன்றி. வணக்கம். என்பக்கமான சிந்தனை. ஒரு காலத்தில் சின்ன பிள்ளைகள் வரைக்கல என்ன கேட்பார்லண்டா, உங்களோட வீட்டை பிள்ளைகள் தங்கட வயதுக்கு ஏற்ற மாதிரி சரியா அம்மாட்ட கேட்பார், அம்மா என் வயதில் அந்த வீட்டில் போகிறீங்க பிள்ளைகள் இருக்கிறார்களா விளையாடுறதுக்கண்டு. அப்போ வந்து அந்த கேம்ஸோட விளையாடுவார்கள். உண்மையில் இந்த கேம்ண்டா இப்போ கம்ப்யூட்டர் கேம் இல்லை, அந்த காலங்களில் வந்து இதுகளில் இருக்கு என்ன பாக்ஸுகளுக்குள்ள அதெல்லாம் விளையாடுவார்கள். பிறகு இப்படியே மாதிரி வந்து இப்போ அன்றைக்கு ஒரு சின்னவர் நின்றார் 8 வயசு. அவர்கள் சொன்னார், வந்த உடனே தாயார் சொன்னார், கொஞ்சம் நீங்கள் அவள் வைஃபை கேட்பாள் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டார். சரியா? அப்போ வந்த உடனே வைஃபை இருக்காண்டு கேட்டார். இப்போ தான் கேட்டார் வந்து. அப்புறம் சொன்னார், இல்லை இப்போ இல்லை, கொஞ்சம் லேட்டு தான் வரும் அப்படின்ட்டு மைண்டை மாற்றியாச்சு. அப்புறம் விளையாடிட்டார். ஆனால் அவர் போய்க்கல சொன்னார், நான் வந்தால் அந்த அக்கா விட்டான் போகிறேன்னு சொன்னார். மற்ற தம்பிர பிள்ளைகள் விட்டேன். அவர் 2 வயசு 3 அங்கே இருக்கிற கடைசி. அப்போ நாங்களும் ஓகே இங்கேயும் பெரிய ஆள் தானே அவளுக்கு சரி வரல போல் அந்த ஏஜோட பிள்ளைகள். அடுத்த வருஷம் என்ன சொன்னாலும் தெரியுமா, அங்கே தான் வைஃபை இருக்குது அதனால் அங்கே போகிறேன்ட்டு. எப்படி இப்போ பிள்ளைகள் தேவையில்லை, வைஃபை எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் போய் நம்மளே அடப்புறேன். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? வைஃபை தான் நீ அதுக்கு பேர் அதுதான் சொல்லுவீங்க. சில பேர் இப்ப நிலைமை இப்படி மாறி இருக்குது. இப்படி எல்லாம் போகின்றது என்ன சாப்பாடும் தேவையில்லை. இல்லை சாப்பாடும் தேவையில்லை. மற்றது இப்போ தாயை சொன்னார், இன்னொரு சகோதரி அது தேவையில்லை, அவருக்கு இந்த ஐபேட் இருக்குது, இந்த இது கம்ப்யூட்டர் இருக்குது, இந்த கேமுகள் இருக்குது, அதோட அவர் பொழுது போகும் வேண்டார். அப்படித்தானே அப்படி காலமாக சனங்களும் அப்படித்தானே மணி கூட செய்யறது. இப்ப ஒரு வீட்டுக்கு போனா இப்ப நாங்கள் தான் நாக்களோட கதைக்க வேணும் கொள்ளணும்னு டெலிஃபோனையும் பெருசா பாவிக்க மாட்டேன். இது வர்றவே அப்படி இல்லை தானே, வந்த உடனே உங்களோட கனெக்ஷனை இதுலயே ஒரு கொழி விடுங்கோ. இல்லை அப்படி போனால் அது ஓகே, ஒரு கொஞ்சம் நேரம் அது போட்டுட்டு வைக்கலாம், அதில் நோண்ட ஒன்று மட்டும் அவசியம் இல்லை.
அது இப்போ வெளியிலன்னு போனால் ஒரு அவசரத்துக்கு ஒரு ஃப்ரீயாக அடிக்கிறதுக்கு அது ஓகே, போட்டு வைக்கிறது வேறு விஷயம், அது பிள்ளையும் இல்லை. ஆனால் அந்த பிள்ளைகள் இதை பாருங்க, அந்த மென்டாலிட்டியை பாருங்கோ. அங்கே போகிறேன்ட்டு நாங்களும் ஏதோ பிள்ளை ஆசையில் விளையாடின தானே வந்த ஒரு கிழமைக்கு அதுலேருந்து ஆசைப்பட்டு அடுத்த பதில் அங்கதான் வைஃபை இருக்கு. அப்போ இது புறம் என்னத்தை சொல்கிறது பிள்ளைகிட்ட அது இப்போ ஆக்களும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்லை, தங்களுக்கு அது வைஃபை மட்டும் இருந்தால் சரி என்ற நிலைமைக்கு போயிட்டுது. இப்போ போயிட்டுது அதுதான். யாரும் தேவையில்லை. மற்றது அநேகமான வீட்டுகளில் பெட்ஸ் நாய் பூனை குருவி கிளி இப்படியாக வளர்க்குறபடினால அவர்களுக்கு சகோதரங்களும் தேவையில்லை. அது அதோடைய விளையாட்டு அதோட காலம் போயிடுமா என்ன, அப்படியெல்லாம் மாறப்போதாண்டு ஜோதிச்சு கொட்டிருந்த உலகத்தை. ஒரு காலத்தில் இப்படி இருந்து அந்த பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து விளையாடி இவ்வளோ கலகலப்பாக திரிகிறது தெரியுமா, சேர்ந்தா ஒழிச்சு விளையாடுறது மாதிரி. இப்போ அதில் இருந்து ரொக்க கிச்சு கிச்சன்னு சத்தம் கேட்கும் கேம் விளையாடுறது இருந்து. அதை கேட்கவே எனக்கு சிரிப்பு வரும். அவர் போக அந்த சத்தத்தை காணும், எங்களே பெரிய அத்தனை மாதிரி என்னடா அந்த சத்தத்தை காண வேணும். மற்ற நாள் தான் அதோட இதில் இப்படி வரும் இப்படி போடுவார் இப்படி போடுவேன் மாற்றி மாற்றி என்னெல்லாம் நடக்கும். அது நான் பார்த்து கொண்டு இருப்பேன் கொஞ்சம் நேரம். பிறகு சொன்னார் அப்படி வருங்காலங்கள் எப்படி போதோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். சரி, பொது சிந்தனை நிறைவுக்கு வர நாங்கள் இப்பொழுது பொருட்சொல்லுக்குள் செல்வோம். தொடர்ந்து ஜானட் செல்வர். காலநிலை எப்படி வாங்கி உங்களுக்கு காலநிலை